எங்க என்ன பண்றீங்க? ஏமா பார்த்தா தெரியலையா? வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க திரும்புங்க முதல்ல. சொல்லுமா என்ன? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்க ஆனிவர்சரின்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. விஷ் பண்ணீங்களா இல்லையா? விஷ் பண்ணிடலாம், அதனால என்ன இப்போ? ஹாய் விஜய் அண்ட் அர்ஜுன், உங்களுக்காக நாங்கள் விஷ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம், மறக்காம அதை பாருங்க. ஆமா, மறக்காம ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கே நாங்கள் விஷ் பண்ணிட்டோம். சரிங்க, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? இல்லைம்மா, இன்னும் வேலை முடியலை, இன்னும் வேலை இருக்குது. என்னங்க நீங்க இப்படி சொல்லுவீங்க? அப்போ எப்பதான் மறு வீட்டுக்கு போறது? நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னதுனால தானே சரி கொஞ்ச நேரம் வேலை செய்யட்டும்னு விட்டேன். கரெக்டு தாம்மா, இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, வேலை செஞ்சால் சம்பளம் வருமானு பார்த்தேன். சரி, அப்போ லேப்டாப் தூக்கிட்டு வாங்க போவேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அது எப்படி எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே இப்படி தான் இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா வீட்டுக்கு எப்போ ஓடலான்னு? ஆமா, உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வீட்லயே தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தோணாது. நாங்க புதுசா வந்திருக்கோம்ல. என்னடி நீ பேசுறது? மாமியார் குடும்பம் பண்ணாதான் அம்மா வீட்டுக்கு ஓடணும்னு இப்போ இங்கே தான் உனக்கு மாமியார் குடும்பமே இல்லையே. ஐயோ ராசா, அது கல்யாணம் ஆகி 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு ஓடனா மாமியார் கொடுமை. இது கல்யாணம் ஆகி அடுத்த நாள் போனா மறு வீடு, அதுக்கு கூட வரமாட்டேங்க. சரி, அது இருக்கட்டும். காலையில் இட்லி சுடும்போது அந்த இட்லி குண்டானில் வந்துட்டு சின்ன சின்னதாக இட்லி ஊற்றி வச்சிருந்தீங்க, எதுக்கு? அது எனக்கு தான், நான் அந்த மாதிரி சின்ன சின்ன இட்லியாக தான் சாப்பிடுவேன். ஏன் பெரிய இட்லியாக இருந்தால் அது பிச்சு திங்க முடியாத ஒன்னால? உங்களுக்கு எங்கே தெரியும் அதோட டேஸ்ட்லாம்? அது அப்படியே மொத்தமாக சாம்பாரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் நீ வச்சு சாம்பாரில் முக்கி சாப்பிட்டாதான் எப்படி இருக்கும்னு தெரியல. இப்படியே பேசிட்டே இருங்க, நான் போகிறேன். கோவப்படாத நில்லு. நான் கோவலாம் படலைன்னு யாராவது சீக்கிரம் வாங்க, மதிய சாப்பாட்டுக்காவது வந்துருங்கன்னு சொன்னாங்க அம்மா. சரி அம்மா, வந்துட்டேன், போ. வந்த முத நாளே இப்படி மிரட்டுறிய? எனக்கு வேற ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு. புலம்பாம போங்க கீழே. நான் புலம்பாம போறேன், நீ பார்த்து கீழே இறங்கு, ஊட்டிக்கிட்டு விழுந்துடாத. நீங்கள் எது கண்ணாடி போட்டுட்டு உங்களாலேயே ஒழுங்காக போக முடியுது, எனக்கு என்ன? நான் நல்லா தான் வருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசு பேசு, நான் அப்பெல்லாம் பேசவே இல்லை, இப்போ வாய் மூடவே மாட்டேங்க. அதெல்லாம் அப்படிதான், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களோட சுயரூபம்லாம் வெளியில தெரியும். அதான் தெரியுது, நல்லா முத நாளே தெரியுது. சரிங்க, மாமாலாம் வருவாவில்ல? நான் மாமா வருவான்னு சொல்லிட்டேன் வீட்டில். வருவ, வீட்டில் தான் இருந்தாவ, அதனால கூப்பிட்டுக்கலாம். போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், சரியா? போகும்போதே இப்படி சொல்லி கூப்பிட்டு போவாதீங்க, அங்கே போய் இருந்தால் அப்புறம் கிளம்புவோங்கிற மாதிரி இருக்கும். சரியம்மா, பொறுமையாவே இருந்துட்டு எடுத்துட்டு வருவோம். வெளியில தான் இருப்ப அப்பா, வா அப்படியே பேசிட்டு கூப்பிட்டு போவோம். வாரியா இல்லை அங்கேயே நிக்க போறியா? வந்துட்டேங்க. எப்ப என்ன வெளியில வந்து நிக்க? வேற என்ன மக்கா செய்யுது? நம்ம மருமக வேற நல்லா சமைச்சாலா, 4-5 இட்லி உள்ள போயிட்டு, அதனால அப்படியே நடக்கேன். சரிப்பா வாங்க, மறு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாவில, போயிட்டு வந்துருவோம். நான் வரல மக்கா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குதுங்க. என்ன மாமா இப்படி சொல்லுதியே? வாங்க 3 பேர் போயிட்டு வருவோம். ஆமா மருமகளே, கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்கு, அதனாலதான். இன்னொரு நாள் எல்லாரும் சேர்ந்து போவோம். இன்னைக்கு நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. இல்லை உங்க அத்தை அதுல இருக்கால, அவளை வேணா கூப்பிட்டு பாரு. எப்ப போங்க, இப்ப நான்லாம் கூப்பிடல அவில, அவி கல்யாணத்துக்கே வரல, எப்படி அவில போய் கூப்பிட சொல்லுதிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல, பேச்சுக்கு போய் கூப்பிடு, இல்லைன்னா வேற அவ அதுக்கும் சண்டை போடுவா. இந்த அப்பா வேற என்ன சொன்னாலும் கேட்காம அனுப்பி விடுதேவ. போ மருமகளே, நீ அவன் கூட போ. சரி மாமா. எத்தைங்க பாருங்க. யாரு? என்னப்பா? எத்தை இவி வீட்டுல இருந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவ, வாங்கலாம் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் நான் ஒன்றும் வரலப்பா, எனக்கு வேலை கிடக்கு. கொஞ்ச நேரம் தான் ஆகும், மதிய சாப்பாட்டை மட்டும் முடிச்சுட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வரல, நான் இருக்கேங்க. என்னெல்லாம் சொன்ன உங்க அத்தைக்காரி? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் போகலன்னு, நீங்க தான் போனீங்க. அவையே வரல, வேலை கிடக்குன்ட்டாவ. சரியில்ல பரவாயில்ல, இல்லை கூப்பிடலன்னா அதுக்கும் அவ சண்டை போடுவாள், அதனாலதான் ஒரு வார்த்தை போய் கூப்பிடுன்னேன். அவைய தான் கல்யாணத்துக்கே வரல, இதுக்கெல்லாம் போய் கூப்பிடணுமாங்க? இல்லை என்னதான் இருந்தாலும் உங்க அத்தைலாம் கூப்பிடணும்ல. சரிப்பா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நீங்க நில்லு, நான் பின்னாடி போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல, கல்யாணத்துக்கு கூப்பிட்டும் வரல, இப்போ பிள்ளைகள் போய் மறு வீட்டுக்கு கூப்பிட்டும் போக மாட்டேங்கால. இன்னும் என் மகளும் வரக்கானுமே, மதியம் சாப்பாட்டுக்காவது வந்துருன்னு. பக்கத்து ஊரில் தானே கட்டி கொடுத்தா, அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். வேற எவனும் பைக்கில் போகிறான் போல, வேற எவனும் போயிருக்கான், நம்ம பிள்ளை தான் வந்துட்டு போல நினச்சி வெளில ஓடிட்டோம். என்னத்தை குட்டி போட்டு பூனை கிடங்க வீட்டுக்கும் வாசலுக்கும் அழைதிய? வேற என்ன, சுதா வந்துட்டாளான்னு பார்த்துதான். அவ வந்தா வீட்டுக்குள்ள தானே வருவா, ஏன் அதுக்கு வாசலுக்கும் வீட்டுக்கையுமா அழைதிய? 2 பேரும் இங்க நின்று என்ன பண்ணுதிய? சுதாவும் மாப்பிள்ளையும் வரல நமக்கா, அதான் பேசிட்டு இருக்கோம் அதை பற்றி. வருவாவுமா, ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்கேன், அவ எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. சரி மக்கா, கையில் என்ன? அது மீனுமா, தங்கச்சி வீட்டுக்காரர்களுக்கு கறி ரொம்ப பிடிக்காத பார்த்துக்க, மீன் தான் பிடிக்குமா. காலையில் ஃபோன் பண்ணும்போது சொன்னா, அதான் வாங்கிட்டு வரேன். இந்த பெரிய பொண்ணு, இதுல மீன் இருக்கு, பொரிச்சு மட்டும் வச்சிரு. நீ யாராவுங்க பொரிக்கிறதுக்கு? மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சாதானே நல்லா இருக்கும். வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு அது இதுன்னு சொல்லாதல, போ வாங்கிட்டு போய் வையி. நீங்க கண்டியலோ எனக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு, காலையில இருந்து இவ்வளவு செஞ்சு எனக்கு இது செஞ்சு வைக்க முடியாதோ? கொஞ்சம் நேரம் ஆகுமோ ஊற வைக்கணும்னு தான் கேட்டேன். அதுக்கு எவ்வளோ இப்போ தெரிக்கா, காலையில இருந்து வேலை செஞ்சதுனால கத்துதியோ? ஏமா சும்மா இப்ப அவ என்ன சொல்லிட்டாண்டு அவர்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி எதுவுமே சொல்லலை, நான் தான் கத்துதேன். மீனை கொண்டாங்க, நான் போய் வேலையை பார்க்கட்டும், எனக்குலாம் உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் யாரும் இல்லை. சரி பெரிய பொண்ணு, கோவப்படாம வாங்கு,
வேற என்ன முறைச்சிக்கிட்டே நிக்க போ. ஒழுங்கா வந்து மீனை கழுவி தந்துட்டு போங்க. ஆமா, அவன் எவ்வளோ உனக்கு கழுவி தரணும்? கழுவி வையி. அப்படின்னா நான் வைக்க முடியாது. கோவப்படாம செய்ய பெரிய பொண்ணு. இந்த ஒரு வேலையும் தானே செஞ்சுட்டேன்னா நீ ஃப்ரீயா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் உங்க வாய் மூடுங்க. ஏம்மா அவ சும்மா விளையாட்டுக்கு என்ன தேவை பேசிக்கிட்டு கிடப்பா. நீ ஏன் மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கா? பாத்தியால மாப்பிள்ள வராவ முத நாள் வராவ, அதுக்கு செய்யறதுக்கே அவன் இந்த வாரத்து வரால. அவ என்ன செய்யாமையாம இருந்தா காலையில இருந்து சிக்கன் மட்டன் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு தானே இருக்கா. நீ உட்காரு முதல்ல கோவப்படாம. சரி நீ உட்காரு. எப்படி இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவ. அதனால நான் வெளியில போய் நிக்கேன். சரிம்மாக்கா. மாப்பிளைக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து போடுமாக்கா ஃப்ரிட்ஜில். சரிம்மா வாங்கிட்டு வரேன். தங்கச்சியும் அவ புருஷனும் வராவன்னு எப்படி ஓடி ஆடி வேலை செய்தான். நம்மக்கிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டாலும் நம்மளும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிவிட்டோம் அவனை. ஆனால் தங்கச்சி மேலே அம்மா மேலாம் என்ன பாசம் என் பிள்ளைக்கு. என்ன மச்சான் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் தானே வந்தா காலேஜுக்கு. வேற ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கா? ஆமாம் மாப்பிள்ள அதுக்கு தான் வந்தேன். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே மனசு வரல பார்த்துக்க. ஏன் மச்சான் என்னாச்சு? இல்லைல அந்த வாயாடி ஃபோட்டோ கேட்டா பார்த்துக்க. நேற்று நம்ம எடுத்தோம்ல. ஆமா அதுக்கு இன்னும் சென்ட் பண்ணி விட வேண்டியதுன்னு. நீ பேச்சுக்கு கூட எல்லாரும் இருக்க மாதிரி ஃபோட்டோவே எடுக்கல. எங்க 2 பேரையும் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தா. அதை தான் அவளுக்கு அனுப்பி விட்டேன். அதனால என்ன அதை அனுப்பிவிடு. அதான் அனுப்பி விட்டுட்டோம்ல. ஆனா அவ பார்த்துட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணல. எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம இருக்கா. வெயிட் பண்ணு அதெல்லாம் வரும். உடனே ரிப்ளை வருமா என்ன? அதுவும் நீங்க 2 பேர் இருக்கிறத மட்டும் அனுப்பியிருக்கா. எல்லாம் 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? எழுச்சு அரங்கிட்ட எதுவும் சொல்லிடாதுல. அவையா அத்தம்மாவா வேற. சரியில்ல மாப்பிள்ள சொல்ல மாட்டேன். என்னால ஏதோ போட்டோ கிட்ட பேசிட்டு இருந்தீல. சரண் உங்க என்னல எங்க? அது ஒண்ணும் இல்ல சரண். உங்க கிளாஸ்ல உள்ளவங்க போட்டோ வேணும் பார்த்துக்க. பசங்க போட்டோ. போட்டோலாம் இருக்கு. காலேஜ்ல ஃபிளெக்ஸ் அடிக்கலாமா என்னன்னு பார்க்கலாம். அதுக்காண்டி தான். சரி சரி நீங்க விளையாட வரலையா? அங்க ப்ராக்டிஸ்லாம் யார் பண்ணுவா? வாரம் சரண். கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்து பார்த்துக்க. அதனால உட்காந்துருக்கோம். என்னடே நீ தான் சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு கூப்பிட்டா. நல்ல கேளு. அதுதான் நானும் அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து எப்படி மரத்தடியில் உட்காந்துருக்கான் பாரு. சரில போவோம் வாங்க போ. ஏல மக்கா இங்க வா. இருமோ வாரேன். என்னல இன்னும் சுதாவையும் மாப்பிளையும் காணுமே. ஃபோன் பண்ணேமோ கிட்ட வந்துட்டோம் வந்துருவோம். எப்பெல்லாம் வருவாவே? இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாமா. ஏல மக்கா அங்க பாரு. அந்த பைக் ஓட்டிட்டு வரது சுதாமையில இருக்கு. இவ என்ன இப்படி ஓட்டிக்கிட்டு வர? எங்க நான் ஸ்கூட்டி எப்படி ஓட்டுறேன்? எங்கம்மா என்ன பார்க்க விட்டா? அதான் 6 அடி கூந்தலே மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிட்ட. ரொம்ப பண்ணாதீங்க. வீடு வந்துட்டு இறங்க. என்ன மாப்பிள்ள இவ கையில பைக்கை கொடுத்து ஓட்டிட்டு வரிய? அது ஏன் மச்சான் கேக்கிய? வீட்டை விட்டு ஸ்கூட்டியை வெளியில எடுத்த உடனே நான் தான் ஓட்டுவேன்னு ஒத்த கல்ல நின்னா. சரி ஓட்டிட்டு போறான்னு நானும் விட்டுட்டேன். அது சரி அதுக்குன்னு அவ கையில போய் கொடுத்துருக்கீல. ஏமா போதும் இன்னும் ஸ்கூட்டில என்ன பண்ணுதா? இறங்கி வா. உங்களுக்குலாம் நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன்னு போறானே. ஆமா ஆமா பெரிய ஆமாதான். எம்மனை எப்படி வந்த பத்தியா? எனக்கு எதுக்குல நீ எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வர? நீ தானே சொன்ன ஸ்கூட்டி வாங்கி கேட்கும் போதெல்லாம் உன் புருஷன் வீட்டில் போய் ஓட்டி இங்கே வச்சு ஓட்டாத இங்கே வச்சு ஓட்டாதுன்னு. அதான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால ஓட்டிட்டு வந்தேன். அது சரி. சரி வா உள்ள போவோம். நீங்களும் வாங்க மாப்பிள்ள உள்ள போவோம். அவைய வருவா வா நம்ம உள்ள போவோம். மைனி நல்லா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காவல. எங்க சீக்கிரம் உள்ளவங்க நான் உள்ள போயிருக்கேன். உங்க மைனி எல்லாம் உனக்கு பிடிக்குமேனு தெரிஞ்சு வச்சிருக்கா. பாத்தீங்களா மச்சான் அவ வீட்டுக்கு வந்தோடனே விட்டுட்டு எப்படி ஓடுதான்னு. ஒரு நாள் நம்ம வீட்டை விட்டு வேற வீட்டில் போய் இருக்க முடியலமா எனக்கு? அவ அப்படிதான் மாப்பிள்ள சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கிடப்பா. யாரு அவள என்ன ஓட்டம் ஓடுதா பாருங்க. ஒரு வாரத்தை வா உள்ள போவோம்லாம் கூப்பிடாம. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குதுனால. ஆமா மச்சான் இருக்குது. இருந்தாலும் மறு வீட்டுக்கு வரணும்ல அதனால வந்தோம். வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எட்டி ஒரு ஓரமாவது இரு. நடு சோபால உட்காந்துருக்கிய. தள்ளி உட்காரு மாப்பிள்ள உட்காரட்டும். இவ்வளவுதான் ஓரமா உட்கார முடியும். அந்த இடத்துல என்ன உட்கார சொல்லு. இவ இப்படிதான் மாப்பிள்ள கூட கூட எதையா பேசுவா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. உட்காருங்க. சரிதா. எட்டி பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு என்னத்தையோ ஏன் ஏழை விடுதிய? இங்க வா பெரிய பொண்ணு. யார் வந்திருக்காவன்னு பாரு. சீக்கிரம் வாழா. ஐயே என்ன கத்திக்கிட்டே இருக்கிய? அக்கா எப்படி இருக்கீங்க? வாங்க தம்பி நாங்களாம் நல்லா இருக்கோம். என்ன சுதா கல்யாணம் பண்ணி போன வீடு பிடிச்சிருக்க? அதெல்லாம் பிடிச்சிருக்குமே. நீயோ? அவளுக்கு இன்னும் மாமியார் தொல்லையாக்கா இருக்குது பிடிக்காம போறதுக்கு. அதை சொல்லுங்க தம்பி. மாமியார்கள் இருந்தாலே பிரச்சனை தான். சரி மாப்பிள்ள நீங்க ஜூஸ் ஏதாவது குடிக்கல? அவங்களுக்கு வேண்டாம் மைனியோ. எனக்கு எடுத்துட்டு வாங்க. ஏன் சுதா நீ மட்டும் தான் குடிப்பியோ? மாப்பிள்ளைக்கு வாயிலையோ? அப்படி இல்லை மைனியோ. என்ன புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் வந்துட்டாவ போலயே. ஆமா லட்சுமியோ இப்பதான் வந்தாவ பத்துக்க. என்ன சுதா சத்தமே இல்லாம இருக்கியே? சொல்லுங்கக்கா. இப்பதான் வந்தோம் பார்த்துக்காங்க. சரி சரி. மாப்பிள்ளை வீட்டில் வீடு வசதி எல்லாம் பிடிச்சிருக்க? நல்லா இருக்கா? அதெல்லாம் சூப்பரா இருக்குக்கோ. சரி இருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். இல்ல பெரிய பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வரும்போது பார்த்தோம் பார்த்துக்க. நம்ம சுதா ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்தால அதான் சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு வந்தோம். உமாவை எங்க? உமாவை காணோம். அவளுக்கு என்னல ஃபோன் பண்ணி கேட்டோம். ஐயோ மாமியார் விட மாட்டேங்குதான். அதான் வாரேன்னா. சரி சரி அவ பொறுமையாவே வரட்டும். பொண்ணு மாப்பிள்ளையும் காலையிலே வர சொன்னா ஏன் நேராயிட்டு? அது கொஞ்சம் வேலை இருந்துக்கா. அதை முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இன்னும் அந்த வேலையும் முடியல. லேப்டாப் தூக்கிட்டு தான் வந்திருக்கு. என்னப்பா கல்யாணத்துக்குமா லீவு கிடையாது? அப்படி இல்லக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு வேலையை பார்த்தாக்கா சம்பளமாவது வரும்ல. அதுவும் சரிதான்ப்பா. சும்மா ஏன் இருப்பானே.
சரி சித்தியா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஏன் லட்சுமி இருங்க, மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போங்க. இல்ல சித்தியா, நாங்க பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். நீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுங்க. ஆமாக்கா, நாங்க போயிட்டு வரோம் அப்போ. லட்சு 4 மணி சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. சரில, சாயங்காலம் வாரோம். சரி, அங்கேயே என்ன வாய் பார்த்துட்டு நிக்க, 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம் வாங்க. ஆமாம் மக்கா, சாப்பிடுதீல? இல்லத்த வேண்டாம், நாங்க கொஞ்சம் கழிச்சே சாப்பிடுதோம். ஏன் மாப்பிள்ள மனிதன் யாராவது சாப்பிட்டான்னு? அது காலையிலேயே சுதா இட்லி செஞ்சாத்தே, ஒரு 4 இட்லி எப்பவும் சாப்பிட்றதோட எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன். அது வயிறு கம்முன்னு இருக்கு. என் தங்கச்சி செஞ்சது அவ்வளோ நல்லா இருந்ததாங்க. சும்மா சொல்லக்கூடாது மச்சான், உண்மையாவே நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுது, அவங்க மேகியை தவிர ஒன்றும் செய்ய மாட்டா. அதுதான் எங்களுக்குமே டவுட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு வா, கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுப்போன்னு. வேண்டாம், ஏதோ குறை சொல்லுவாங்கன்னு வச்சுட்டு வந்துட்டா. அது கல்யாணம் முடிச்சு போயிட்டா தெரியலனாலும் செஞ்சு தானே ஆகணும். அதெல்லாம் இனிமேல் பழகிறோம். சுத்தி சுத்தி உட்காந்து எல்லாரும் என்ன ஓட்டாதுங்க.